நீதான் பார்த்து வரணும். என்ன இப்படி ஓடுற? கேட்ட உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? வெக்கத்தை பாரு. தனோ உனக்கு போஸ் மாமா மாதிரி முரட தண்டி பறப்பா. வாங்க மாப்ள, வாங்க வாங்க உட்காருங்க. அப்படி உட்காருங்க மாப்ள. தம்பி உட்காருங்க. நல்லா இருக்கியா? என்ன உங்க வீட்ல யாரோ ஒருத்தரை காணோம் போல இருக்கு. யாரு? ஒரு நிமிஷம். வாக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ என்ன வான்னு கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நான் கோச்சிக்க மாட்டேன். உங்க மாமாவும் அவர் தம்பியும் வந்திருக்காங்க. அவங்கள வாங்கன்னு கூப்பிடாம நீ இங்க இருந்தா எப்படி? உனக்கு மாமா மேல இருக்கிற கோவம் இன்னும் தீரலையா? இல்லக்கா, அவர் வந்திருக்காருன்னதும் சட்டுன்னு அவர் உன்னை அடிச்சதுதான் ஞாபகத்துக்கு வருது. சாரிக்கா, என்னால முடியல. ஏய் லீலா, நீ நினைக்கிற மாதிரி மாமா ஒண்ணு கெட்டவர் இல்ல. என்ன சட்டுன்னு கோவம் வந்துரும். மத்தபடி அவர் ரொம்ப நல்லவரு. வா, மாமாவை வந்து வாங்கன்னு கூப்பிடு. வா. சரி, இதுக்கு மேல உன் இஷ்டம். இனியும் அவர் உனக்கு வேண்டாதவர்னா நான் அவரோட பொண்டாட்டி. நான் உனக்கு வேண்டாதவளான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. முதல்ல நீ எனக்கு அக்கா, அப்புறம் தான் அவரோட பொண்டாட்டி. அத ஞாபகத்துல வச்சுக்கோ. சரி தாயே, வரேன். காஃபி போட்டு எடுத்துட்டு வரலாம்ல? எடுத்துட்டு வரலாம். சரோ, காபி சீக்கிரம் கொண்டாமா. வந்துட்டேன்ப்பா. வா. இந்தாங்க. தேங்க்ஸ் அண்ணி. என்ன நீ தண்ணி கொண்டு வரதுக்கு ஏரி குளம் எங்கேயாச்சும் போயிட்டீங்களா? இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. செல்வம் அண்ணி போனது தண்ணி எடுக்க மட்டும் இல்லை, சமாதானத்துக்கும் சேர்த்து தான். லீலாக்கு என் மேல கோவம், அதான் வெளில வர காணோம். இல்லை பாவமா வந்தவங்கள வான்னு கூட சொல்லாம விவரம் கிட்ட கழுத. இங்க வாங்க. வாங்க மாமா, வாங்க. அப்பா, நீங்க பெத்ததுலயே விவரமான கழுத நான் தான். வந்தவங்கள வெறும் வார்த்தையோட கூப்பிடாம காஃபியோட வரலான் இருந்தேன். அதுக்குள்ள பெரிய டிஸ்கஷனே நடத்திட்டீங்களே. நீங்க என்னதான் தன்னடக்கத்தோட உங்களை நீங்களே கழுதான்னு சொல்லிக்கிட்டாலும் நீங்க அந்த காஃபி டம்ளரோட வரும்போது பொண்ணு பார்க்குற ஃபீலிங் தான் ஏற்படுது எனக்கு. ஐயோ, இப்பதாங்க எங்க அப்பா 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் போட்டுங்க. பாவம் எங்க அப்பா. மாப்பிள்ளை சொல்ல மறந்துட்டேன். நம்ம செல்வன் தம்பிக்கு பொண்ணு கேட்டு ரொம்ப வசதியான குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்தாங்க. நான் உங்களை கலந்துக்கிட்டு சொல்கிறேன்னு. பெரிய இடம் ஆயிருக்கணும்லாம் ஒன்றும் இல்லை மாமா. பொண்ணே உனக்கு பிடிச்சிருக்கணும். கல்யாணங்கிறது இவன் விருப்பம் தானே? அது வாசம் தான். அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு லீலாவோட படித்த பொண்ணு. அவ சரி வர மாட்டா, ஆனா பாக்க சுமாரா தான் இருப்பா. நான் கூட அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அவளை உங்களுக்கு பிடிக்காதுன்னு. அது அவ உங்களுக்கு பொருத்தமா இருக்க மாட்டா. தப்பு பண்ணிட்டீங்களே. அழகு என்னங்க பெரிய அழகு. நான் என்ன அந்த பொண்ணை வச்சு சினிமாவை எடுக்க போறேன்? மாமா வேற பெரிய இடம்னு சொல்றாரு. அதை விட ஒரு மனுஷனுக்கு வேற என்னங்க முக்கியம்? இல்ல